அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொச்சக்கொட்டையில் என்னென்ன நன்மைகளானது நிறைந்திருக்கு, அதை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மொச்சையில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தெரிஞ்சது அப்படின்னா இனிமேல் இதை நீங்கள் தவிர்க்கவே மாட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வாங்க அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொச்சக்கொட்டை அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகை தான். ஏன்னா பொங்கல் பண்டிகையில் தான் இது முக்கியமான ஒரு பயிராக வந்து பார்க்கப்படுது. மொச்சப்பயிர் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவரைக்காய் மாதிரியே தான் இருக்கும். இதை உரிக்கும் போது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 4 இல்லைன்னா 5 விதைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மொச்சக்கொட்டையில் ஏராளமான நன்மைகளானது இருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நிறைய ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கக்கூடிய மொச்சக்கொட்டையில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளானது நிறைந்திருக்கு. ஸோ பார்க்குறதுக்கு வலுவலுன்னு இருந்தாலுமே கூட இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்திங்கன்னா ஏராளம். இந்த மொச்சக்கொட்டையில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து, புரதம், மெக்னீஷியம், கால்சியம் மற்றும் நிறைய சத்துக்களானது இருக்குது. இது உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவர்கள் எடுத்துக்கும் பொழுது ரத்தத்தை வந்து குறைக்கும். அதே போல் ரத்த சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுப்பாடோடு வச்சுருக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. மேலும் மொச்சையை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கும் பொழுது உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கும் எலும்பினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். மேலும் இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், செரிமானம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மொச்சையை வந்து நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ரத்த அழுத்த கட்டுப்பாடு அப்படிங்கும் பொழுது தினமுமே வந்து நீங்கள் 50 கிராம் மொச்சக்கொட்டையை எடுத்துக்கும் பொழுது உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க, அதாவது ஹை பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்களாம் கரெக்டாக 50 கிராம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்த அழுத்தத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வரதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே போல் சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்க, ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு சமநிலையாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சர்க்கரை வியாதிக்காரங்களாம் எந்த வித மொச்சையை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது எப்படி உதவியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொச்சையில் பார்த்திங்கன்னா அதிகமான நார்ச்சத்து, ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக பார்த்திங்கன்னா உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ இந்த 3 விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து நீங்கள் மொச்சையை வந்து பயன்படுத்தலாம். இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கும். இந்த மொச்சையில் பார்த்திங்கன்னா இன்னுமே ஏராளமான நன்மைகள் வந்து கொட்டி கிடக்குதுங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டையை சாப்பிட்றதுனால ரத்த சோகையை வந்து தடுக்க முடியும். பொதுவாக ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடியவர்களுக்கு இரத்த சோகை வந்து ஏற்படும். இது பார்த்திங்கன்னா தசை பலவீனம், சோர்வு, பாக்டீரியா இது போன்ற நோய் தொற்றுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். ஸோ மொச்சையில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து குறைபாட்டை நீக்கி இரத்த சோகை ஏற்படுவதை வந்து தடுத்து, அதே போல் எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. மொச்சையில் இருக்கக்கூடிய ஐசோப்ளெவினோன்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு வந்து ரொம்ப சக்தி கொடுக்கும். இதன் மூலமாக எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை வந்து குறைக்க முடியும். மேலும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு குறிப்பாக அதுவும் மாதவிடாய் காலங்களில் மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்களில் இருந்து விடுபடுறதுக்கு மொச்சைக்கொட்டை தான் உதவியாக இருக்குது. ஏன்னா அந்த சத்துக்கள் எல்லாமே மொச்சைக்கொட்டையில் தான் வந்து காணப்படுது. அதே போல் ஒவ்வாமை போன்ற எதிர்ப்பு பண்புகளையும் மொச்சை வந்து அதிகமாகவே பெற்றிருக்குன்னு சொல்லலாம். மொச்சையானது அதிக அளவிலான ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய கீழ்வாதம், முடக்குவாதம் இது போன்ற வீக்கம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து தீர்வு கொடுக்குது. இது தவிர மூச்சு திணறல், இரும்பல் இது போன்ற பிரச்சனைகளுக்கு மொச்சைக்கொட்டை ஒரு நல்ல தீர்வாக வந்து இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை எல்லாம் பெரிதும் வந்து குறைச்சி உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும். அதே போல் உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கும் செரிமானத்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. மொச்சையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா குடல் பிரச்சனைகள், வீக்கம் இது தொடர்பான பிரச்சனைகளை எல்லாத்தையுமே வந்து குறைச்சி கொடுக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான செரிமான பாதைக்கு ரொம்பவே வந்து வழிவகுக்குது. இப்படி செரிமான செயல்முறையை மேம்படுத்தும் பொழுது மலச்சிக்கல் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படாது. ஸோ செரிமானத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும் பொழுது நம்மளுடைய குடலில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளும் நம்மளை வந்து தாக்கவே தாக்காது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த மொச்சை வந்து உதவியாக இருக்குது. அதே போல் மொச்சையில் கிளைசமிக் குறியீடு குறைவாக இருக்கிறதுனால இதனால் ரத்தத்தில் குளுக்கோஸ் மற்றும் இன்சுலினுடைய அளவு வந்து கட்டுப்படுத்தப்படும். மேலும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இதில் இருக்கக்கூடிய புரதம் ரொம்பவே உதவியாக இருக்குங்க. குறிப்பாக டைப் 2ன்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோயாளிகளுக்கு மொச்சை வந்து ரொம்ப ரொம்ப வந்து பயனளிக்கும். ஸோ இந்த மாதிரி டைப் 2வில் இருக்கக்கூடிய சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து மொச்சையை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம் செயல்முறைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உடலில் குளுக்கோஸை வந்து கட்டுப்படுத்தும். இன்சுலின் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வேலை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் இந்த மொச்சை உதவியாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு பார்த்திங்கன்னா எதிராக போராடக்கூடிய சக்தி இந்த மொச்சையில் இருக்குது. எதிராக போராடும் பொழுது தான் உடலை வந்து பாதுகாக்க முடியும்.
உடலை ஆரோக்கியமாக பாதுகாப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கணும். இப்படி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கிறதுக்கான சக்திகள் எல்லாமே மொச்சைக்கொட்டையில் தான் நிறைய இருக்குது. ஏன்னா மொச்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் விட்டமின்களும் தான் அதுக்கு காரணமாக இருக்குது. அதே போல் மொச்சையை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. புற்றுநோயை தவிர்க்கக்கூடிய சத்துக்கள் இந்த மொச்சையில் அதிகமாகவே இருக்குது. ஸோ மொச்சையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமிக்க பண்புகள் பார்த்திங்கன்னா புற்றுநோயை தவிர்த்ததில் ரொம்பவே வந்து பங்காற்றுதுன்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் மற்றும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய புரோஸ்டேட் புற்றுநோய் இது போன்றவற்றிலிருந்து தடுக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ இதனால் ஏராளமான நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா முச்சைக்கொட்டையை உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துக்கிறதுக்கு பாருங்கள். கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது இருமுறையாவது நீங்கள் மொச்சை எடுத்துக்கும் பொழுது இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் வந்து பார்க்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகள்லாம் இல்லை அப்படின்றவங்க கூட இனி வந்து வராமல் இருக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் இந்த மொச்சையை நீங்கள் பயன்படுத்துங்க. மொச்சை பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயில் இருந்து எடை குறைக்கிற வரைக்கும் நிறைய நன்மைகளை வந்து கொட்டி கிடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேவாது உங்களுடைய உணவில் இதை வந்து தவிர்க்காதீங்க. மொச்சையில் பார்த்திங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாலையா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களையுமே வந்து கொடுத்து உடலை நம்ம ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பெரும்பான்மையானோர் பார்த்திங்கன்னா மொச்சைக்கொட்டையை உணவை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் இதனை வந்து தவிர்க்கவும் செய்கிறாங்க. மொச்சைக்கொட்டை பருப்பில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஒரு நாளும் ஸ்கிப் பண்ணவே மாட்டீங்க. அதாவது உங்களுக்கு பிடித்தமான முறைகளில் ஏதாவது ஒரு வகையில் மொச்சையை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ மொச்சைக்கொட்டையை வந்து சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் கால்சியம் சத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். பாலில் எந்த அளவுக்கு நீங்கள் கால்சியம் பார்க்குறீங்களோ அதே அளவுக்கு இதில் இருக்குது. ஸோ இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கிறதுனால ரத்த அணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ ரத்த ஓட்டத்தை வந்து அதிகமாக்கும். அது மட்டும் இல்லை, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றுக்குமே மொச்சைக்கொட்டை ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா மொச்சைக்கொட்டையை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது மொச்சையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா பெண்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நிறைய நன்மைகள் வந்து கொடுக்குங்க. தாராளமாக கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வாரத்துக்கு 2 நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. உணவில் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. மொச்சை குழம்பு வைக்கிறது, மொச்சை புளிக்குழம்பு, மொச்சை சுண்டல் அப்படின்னு பல விதங்களில் பயன்படுத்தலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துட்டு வரும் பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் நீங்கள் செய்து கொடுங்க. அவங்களும் வந்து நலமோடு வந்து இருக்கணும். மேலும் இதை அதிகமாக எடுத்தால் வாய்வு தொல்லை ஏற்படும் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. ஸோ இதை சமைக்கும் போதே கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாய்வுகள் எல்லாம் வந்து இருக்காது. எதுவுமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது அளவோடு சாப்பிடும் பொழுது எல்லாமே நமக்கு நன்மைகளை தான் வந்து கொடுக்கும். அளவுக்கு மீறும் பொழுது தான் அதை நமக்கு நஞ்சாக வந்து மாறும். உடல் நலனோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த சாப்பாடாக இருந்தாலும் அளவோடு சாப்பிட்றதாங்க நல்லது. குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் எல்லா வகையிலையுமே உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது இதை மொச்சை தான். மொச்சையில் அவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதாவது தயமின், விட்டமின் கே, ஏ, சி மற்றும் பி, செலினியம், இரும்புச்சத்து, நியாசின், இப்படி எக்கச்சக்கமான விஷயம், சோடியம், பொட்டாசியம், துத்தநாகம் அப்படின்னு நிறைய இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மன சோர்வுக்கு வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய சத்துக்கள். ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுறோம், லோன்லியாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து நம்மளை வந்து நல்லபடியாக வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த மொச்சை உதவியாக இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய மன சோர்வுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கக்கூடிய எல்டோஃபானது இருக்குது. ஸோ இது வந்து சோர்வுகளை எல்லாம் அகற்றி நமக்கு புத்துணர்ச்சி கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். அது மகிழ்ச்சி தரக்கூடிய டோமைனாக வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. மனநிலையை வந்து மேம்படுத்தி கொடுக்கும். இதனால் மனசில் சோர்வு இருக்காது, மனப்பிறழ்வு இருக்காது. இது மாதிரியான பிரச்சனைகளை வந்து எதிர்த்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ருசிக்காக மட்டும் நீங்கள் எதையும் சாப்பிடாதீங்க. ருசியை தாண்டி பார்த்திங்கன்னா பல நோய்களை குணப்படுத்த நம்முடைய பாரம்பரிய உணவு முறைகளில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய முக்கியமான ஒரு பொருளாக இந்த மொச்சை இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக யாராலையும் தவிர்க்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். மொச்சையில் இது தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பலன்கள் வந்து கிடைக்குதுங்க. மொச்சையை நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது சோர்வு, ஃப்ராக்ஷன் நோய், உடல் சோர்வு, கர்ப்பகால குறைபாடுகள் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வாக வந்து இருக்கும். மொச்சைக்கொட்டையை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மொச்சை பிடிக்குமா அப்படின்றத பற்றியும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
மொச்சையை பற்றி தெரியாதவங்கெல்லாம் இந்த சுவாரஸ்யமான பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனிமேட்டுக்கு கண்டிப்பாக இந்த மொச்சையை நீங்கள் விடவே மாட்டீங்க. நீங்களே கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்கன்னா கர்ப்பம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வாக இருக்கும். காய்ந்த மொச்சையும் சரி பச்சை மொச்சையும் சரி ஃபோலேட் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால கர்ப்பமாக இருக்கும் பொழுது நீங்கள் எடுத்துக்கோங்க. கர்ப்ப காலத்தில் முன்னும் கர்ப்ப காலத்துக்கு பின்னும் ஃபோலேட் சத்து அப்படிங்கிறது அதிகமாக தேவை. அது கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய மூளை நரம்பு தொடர்பான பாதிப்புகள், முதுகுத்தண்டு பாதிப்பு இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கும். ஸோ இது மாதிரி நிறைய வகையில் நன்மை தரக்கூடிய மொச்சையை நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.